வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் ட்ராவலர். நம்ம இன்றைக்கி எங்கே திரும்ப வந்திருக்கோம்? ஜமுனா மருதூர் ஒரு ஹில்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். ஜமுனா மருதூர் ஹில்ஸில் நிறைய சுற்றி பார்க்குற இடம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு இடம் தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸு, ஒரு பார்க்கு, ஒரு சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு பார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு போட் சவாரி பண்ணுற இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கு இது தான். இப்போ பார்க்குக்கு என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம். உள்ளே பார்த்தோன்னா சொல்கிற அளவுக்கு அவ்வளோவும் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க, சில்ட்ரன்ஸோடு வந்தீங்கன்னா அந்த பார்க் தாராளமாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். உள்ளே கொஞ்சம் சூப்பராக முன்ன விட இப்போ கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முன்ன ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தோன்னா பார்க்கே ஃபஸ்ட்டு மூடி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பரவாயில்ல. அங்கே போய்ட்டு போட் சவாரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பார்க்கில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காலையில் வந்தீங்கன்னா ஒரு டிஃபன் சாப்பிட்டு கூட நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட் சவாரி நீங்கள் போகலாம். போட் சவாரி பண்ணுறதுக்கு வெளியே நம்ம இந்த ஊட்டி, கொடைக்கானல், மூணார், இல்லை கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 500 1000 கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே கேட்கவே மாட்டாங்க. மிஞ்சி போனால் 50 100 அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் ஸ்பீட் போட் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வரும். இல்லை பெடல் போட் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வரும். ஒரு 200 ரூபாய்க்கு உள்ளே தான் வரும். நாங்கள் போட்டில் போகல, மெயினாக வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணுன்ற ஒரு தாட்டிலே தான் இருந்தோம். அதனால் போட் சவாரி நாங்கள் பண்ணலை. கொஞ்சம் நேரம் அங்கேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தா தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இது ஸ்பீட் போட்டு, இது ஸ்பீட் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ஸ்பீட் போட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 7 பேர் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பெடல் போட் எடுத்திங்கன்னா 2 பேர் கூட தாராளமாக போகலாம். இல்லை ஒரு 3 4 பேர் அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே லோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஏரி ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்க்கலாம். தண்ணி நான் போகும்போது தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏரி ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி A to Z. அதேமாதிரி நீங்கள் வரும்போது டிஃபன் கடைலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் ஜமுனா மருதூர் வந்துட்டிங்கன்னா அங்கேயே காலையில் ஒரு 8 மணி இல்லை 10 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா டிஃபன் அங்கேருந்தே வாங்கின்னு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா டிஃபன் வாங்கின்னு வந்துட்டிங்கன்னா இங்கே ஃபேமிலியோட, சில்ட்ரன்ஸோட உட்காந்து நீங்கள் அந்த பார்க்கில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த போட் சவாரிலாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே எப்படியும் ஒரு மணி 11 12 ஆகிடும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா இதுதான் வழியே. இது வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி. அங்கே யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு மெயின் ரோடு பார்த்தோன்னா இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு மெயின் ரோடு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு இருக்கும். ஆஃப் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோ, இங்கேருந்து பார்த்தோன்னா தேன், மா, பலா, வாழை அதெல்லாம் விற்பாங்க. நீங்கள் தாராளமாக இங்கே இயற்கையாக விளையுது இல்லையா, அதனால் வாங்கிக்கோங்க. இதுதான் நான் சொன்ன டிக்கெட் கவுண்ட்ரு. இந்த டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகலாம். அந்த டிக்கெட் கவுண்டர்ண்டே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. என்னடா இது ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்களேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி எல்லாமே பார்த்தோன்னா முன்னத்தை விட இப்போ பார்த்தோன்னா செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் இப்படிலாம் இல்லவே இல்லை நான் ஃபஸ்ட் வாட்டி போகும்போதெல்லாம். இப்போ பரவாயில்ல, அங்கங்கே அந்த டயர் ஊஞ்சல்லாம் கட்டி கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் கூட்டம் அதிகமாக வருது. அப்போ நவம்பர், டிசம்பர் இதெல்லாம் பார்த்தோன்னா சரியான கூட்டம் இருக்குங்க. உண்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஜமுனா மருதூரில் நிறைய இடம்லாம் இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. 1 இல்லை 2 இல்லை, நிறைய இடம் இருக்குது. நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜமுனா மருதூர் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு பார்க்கு, போட் சவாரிலாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னடா இது பாம்பு இல்லைங்க, ஏதோ மரத்தில் பாம்பு மாதிரி டிசைன்லாம் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. ஆனால் முன்ன வந்ததை விட
இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு லுக்கே வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. அங்கே பாருங்களேன், சைடில் புலி நல்லா கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிக்கல, வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியெல்லாம் இந்த டயர் கட்டி ஊஞ்சல் மாதிரி இங்கே வரவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு தான் வராங்க. பரவாயில்ல. நீங்கள் அதேமாரி மதியம் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுங்க. வாட்டர் ஃபால்ஸுக்கு வரவங்க, ஸ்ட்ரெயிட்டாக வாட்டர் ஃபால்ஸுக்கு வரவங்க வந்து இங்கே எதுவுமே டிஃபனு, ரெஸ்டாரண்ட்டு, நீங்கள் தங்கறதுக்கு ரூமு கூட வந்து இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே ஜமுனா மருதூர் தான். ஜமுனா மருதூர்லேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து சாப்பாடும் சரி, டிஃபனும் சரி, ரூமில் தங்கறதும் சரி, சில பேர் ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா மருதூர்லேயே முடிச்சுக்கோங்க. இங்கே இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஆண்ட எதுவுமே கிடையாது. முன்னெல்லாம் வரும்போது இந்த மரப்பாலம்லாம் கிடையாது, ஒரு தரைப்பாலம் தான் இருந்தது. இப்போது பரவாயில்ல, கொஞ்சம் டிசைனாக போட்டு இந்த மரப்பாலம்லாம் வந்து வச்சுருக்காங்க. தண்ணிக்கின்னே அதிகமாக வந்தால் போகிறதுக்கான்னு தெரியல. இங்கே 2வது வாட்டர் ஃபால்ஸும் இருக்குங்க, ஆனால் அலௌடு இல்லை. அது பார்த்தோன்னா வழி மட்டும் திறந்து வச்சுருக்கு, ஆனால் வந்து அலௌடு இல்லைன்ட்டாங்க. நான் அங்கே போகும்போது வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்தது. ஆனால் நீங்கள் வர வேண்டிய மந்த்து வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மந்தில் வந்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதேமாரி இது ஹைட்டு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தான் இருக்கும், அவ்வளோதான் 10 அடி. ஆனால் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து விழும். இங்கே ரைட் சைடு ஒரு 4 பேர் நிற்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து அந்த மரம் வரைக்கும் அப்படியே பார்த்தோன்னா தண்ணி ஃபுல்லாக விழும். நம்ம வந்து கீழே இறங்கினாலே கார்லேயே வந்து பார்த்தோன்னா தண்ணி வரும், அந்த மாதிரியே இருக்கும். 2வது ஃபால்ஸ் வந்து அலௌடு இல்லைன்னுட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதோட இந்த வாட்டர் ஃபால்ஸ், அந்த போட் சவாரி, அந்த பார்க்கு எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஜமுனா மருதூர் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காச்சும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறாங்களே தவிர வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.